இப்போது கூட்டணி ஆட்சி தொடர்பான பேச்சு நடக்கிறது என்றாலே திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளில் ஒரு கட்சி, ஏதோ ஒரு கட்சி பலவீனப்பட்டு வருகிறது, வலிமையை இழந்து வருகிறது என்றுதான் பொருள். இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி நடைமுறைக்கு வருகிறதோ இல்லையோ, அதிமுக அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்து வருகிற நிலையில் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக தயார் என்கிற ஒரு தோற்றம் அல்லது கருத்துருவாக்கம் உருவாகி இருக்கிறது. எனவேதான் இந்த பேச்சு இங்கே இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அதற்கான சூழல் அமையுமா என்றால் வாய்ப்பில்லை என்றே நான் நம்புகிறேன். ஆனால் இப்போது வலுவாக கூட்டணி ஆட்சி தொடர்பான விவாதம் உருவாகி இருப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் முக்கியமான காரணம் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2016 கூட்டணி ஆட்சி தொடர்பான விவாதத்தை தொடங்கி வைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். ஆட்சி அமைப்பதற்கான, ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க 2 திராவிட கட்சிகளும் பலமான வாக்கு வங்கி வச்சிருக்காங்கன்னு. அப்ப அவங்க தனித்து போட்டியிட மாட்டேங்கிறாங்க. அப்ப கூட்டணி கட்சிகளோட ஆதரவு அவங்க தேவைப்படுது 2 கட்சிக்குமே. அப்ப 2 கட்சிகளும் பலகீனமா இருக்குன்றத பொருளா எடுத்துக்க முடியும். இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி ஆட்சிக்கு உடன்படக்கூடிய அளவுக்கு இன்னும் அவர்கள் பலவீனப்படவில்லை என்றுதான் அதற்கு பொருள். கூட்டணி தேவை என்கிற அளவுக்கு பலவீனமாக இருக்கலாம், கூட்டணி ஆட்சி தேவை என்கிற அளவுக்கு பலவீனப்படவில்லை.